சோனி அகர்வால் நடிச்ச ரீசெண்ட்ல ஓடிடி ரிலீஸ் ஆன மூன்றாம் மனிதன். இதுல சோனி அகர்வால் ரோல் அவ்வளோ பெருசா ஒன்னும் டைம்ல கொடுக்கல. பட் இன்னொருத்தங்க ரோல் வந்து ரொம்ப பெருசு. இதோட முக்கிய புள்ளி ஸ்டோரி லைன் என்னன்னாக்காங்க, அதாவது கள்ள காதல் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவில ஒன்லைனா பேசியிருக்காங்க. ஓபன் பண்ணால வந்துட்டு ஒருத்தனுக்கு வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் செகண்ட் வியூல வந்துட்டு எடுத்திருக்கான் 12. அதுல வந்துட்டு ஒருத்தர் பாக்குறாரு, ஒரு இன்ஸ்பெக்டர் டிவி. அவர் வந்து பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு, இந்த அம்மா என்னென்ன பண்ணிச்சு, என்னென்ன ஆச்சு, இதுல இருந்து என்னென்ன வந்துச்சு. பட் அந்த அம்மா சொன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டே இருப்பானே இல்ல, ஆனா நல்ல ஒரு அம்மாவா இருப்ப, நல்ல ஒரு அம்மாவா காட்டணும். ஏன்னா ஒரு குடும்பத்துல வந்துட்டு அம்மா பண்ற தப்புனாலயோ இல்ல அப்பா பண்ற தப்புனாலயோ அந்த புள்ளோட லைஃப் டோட்டலி ஸ்பாயில் ஆகுதுங்க. அவன் எப்படி எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் அவன் லாஸ்ட்ல கிரிமினலா போய் செத்து போயிடுறான். சோ ப்ளீஸ் பேரண்ட்ஸ், இந்த மூவிய பார்த்தாவது இருந்துக்கோங்க. அங்க இருக்கிற செகண்ட் ஹீரோன்னு அவ்வளவுதான், ஒரு நியூஸ பார்த்துட்டு ஓ இவங்களுக்கு இந்த மாதிரி ஆன காரணம் இவங்க பெத்தவங்க சரியில்லைன்னு, நான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, என் பொண்ண ஒழுங்கா வளர்க்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒழுங்கா வளர்க்குது. சோ நீங்க இந்த மூவியை பார்த்திருந்தாலும் சரி இல்ல பார்க்க போறதா இருந்தாலும் சரி, ஒரே விஷயம் சொல்றேன், தப்பு ஒருவேளை நடந்துருச்சுன்னா அதை தயவு செஞ்சு அது அத்தோட வந்துட்டு நிப்பாட்டுறீங்க, கண்டினியூ பண்ண பிள்ளைங்களோட லைஃப பாருங்க. ஏன்னா நீங்க தான் பிள்ளைங்களோட இன்ஸ்பிரேஷன். இத்தோட இந்த ரிவ்யூ முடிவு. தேங்க்யூ.